நான் ஜோவிகாவிற்காக தான் போனேன் அப்படின்னு இப்போ கடைசியில் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராபர்ட் ஓப்பனாக பேசியிருக்காரு. நான் தான் டைரக்டர் அப்படின்னு கடைசியில் என்னையே ஏமாத்திட்டாங்க, ஜோவிகாவுக்காக மட்டும்தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன நடந்ததுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் பல சர்ச்சைகளுக்கு பெயர் போன வனிதா விஜயகுமார் இயக்குனராக அறிமுகமாக இருக்கக்கூடிய படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த திரைப்படம் ஜூலை 11ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாச்சு. வனிதா விஜயகுமார் திரைக்கதை எழுதி இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தை அவரது மகள் ஜோவிகா விஜயகுமார் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வனிதா விஜயகுமார் மற்றும் ராபர்ட் மாஸ்டர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாங்க. மேலும் ஸ்ரீமன், ஷக்கீலா, ஆர்த்தி கணேஷ், பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் துணை கதாபாத்திரங்களில் பார்த்தோன்னா நடிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் தேவா இசையமைக்க, விஷ்ணு ராமகிருஷ்ணன் மற்றும் ராஜபாண்டியன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாங்க. மம்முட்டி நடித்த அழகன் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த ராபர்ட் அதன் பின் ஒரு சில படத்தில் நடிச்சிட்டு வந்தார். டான்சர் படத்தில் ஊனமுற்றவராக நடித்து பெயர் பெற்ற ராபர்ட் பிரபுதேவாவின் டான்ஸ் குரூப்பில் சேர்ந்து பணியாற்றி வந்த நிலையில் போடா போடி படத்தில் நடன இயக்குனராக அவர் பணியாற்றினார். அதன் பின் ஒரு சில படத்தில் பணியாற்றிய இவர் விஜய் டிவியில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பிரபலமானார். ஒரு கட்டத்திற்கு மேலே பிரபுதேவா மாஸ்டரிடம் இருந்து விலகி வந்த ராபர்ட் மாஸ்டர் தனியாக படங்களுக்கு நடனம் அமைக்க தொடங்கினார். சிம்புவின் போடா போடி படத்திற்கு அவர் நடனம் அமைத்து பாராட்டுகளை பெற்றது. அவருக்கு மிகப்பெரிய அளவில் பெயரெடுத்து கொடுத்ததுன்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு விருதுகளையும் பெற்றுக் கொடுத்தது. நடிகை வனிதாவுடன் சில ஆண்டுகள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ராபர்ட் மாஸ்டர் அவரின் உதவியால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பிரபலமானார். அந்த நிகழ்ச்சியில் டார்லிங் டார்லிங் என அனைவரையுமே அழைத்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்சார். சமீபத்தில் அவர் கொடுத்த நேர்காணலில் வனிதா அவர்களை பற்றி, அதோட அவங்க கூட படத்தில் நடித்ததை பற்றியும் அனுபவத்தை கேட்டிருக்காங்க. நான் ஜோவிகாவுக்காக தான் இந்த படத்தை செஞ்சே கொடுத்தேன், வனிதாவிற்காக நான் பண்ணலை. ஆனால் அது அப்படியே எனக்கே கேட்டதாக திரும்பியது. என்னை முதலில் இயக்குனராக தான் புக் செஞ்சாங்க. அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது வனிதா தான் எல்லாமேன்னு. என்னுடைய பாஸ்போர்ட் கூட தயாரிப்பாளரிடமிருந்து தான் இருந்துச்சு. வனிதாவை பற்றி அனைவருக்கும் தெரியும், அவரை யாராலும் மாற்ற முடியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் நானே மாறிக்கிட்டு அந்த படத்தை ஜோவிகாவிற்காக செஞ்சு நான் நடித்து கொடுத்தேன். இந்த திரைப்படம் நிறைய சர்ச்சையான விமர்சனங்களை சந்திச்சது. அதுக்கிடையில் ராபர்ட் மாஸ்டர் இப்படி ஓப்பனாக பேசியிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஷாக்காக இருக்குது. என்னடா இது, இவரையே வேற ஒரு ரோலுக்கு கூப்பிட்டுட்டு வேற ஒரு ரோலில் நடிக்க வச்சுருக்காங்களான்னு எல்லோரும் இதை கேட்டுட்டு ஷாக் ஆகியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.